ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். முற்றொருமைகளை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல் நம்ம எடுத்துக்காட்டு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.5 பின்வரும் இயற்கணித கோவைகளை அதன் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுக. இதெல்லாம் காரணிகள், இது நம்ம பெருக்கல் பலனாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போது ஏ ஒரு முறை தான் கொடுத்துக்குறாங்க. அப்போது ஏ பெருக்கல் பி ஸ்கொயர்னால் பி 2 முறை போடணும். அப்போ பி பெருக்கல் பி, அவ்வளோதான். இதோட பெருக்கல் பலன் இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. கழித்தல் 3 பி க்யூபுன்னு கொடுத்துக்கிறாங்க. க்யூப்னா இது 3ன்னு சொல்லுவாங்க, க்யூபுக்கு 3ன்னு சொல்லுவாங்க. அதனால் இதோட பெருக்கல் பலன் பாருங்கள். கழித்தல் 3 பி கியூப் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 3 பெருக்கல் பி ஒரு முறை பெருக்கல் கியூ 3 முறைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கியூ பெருக்கல் கியூ பெருக்கல் கியூ, அப்போது இதோட பெருக்கல் பலன் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க. 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பின்னு கொடுத்துக்கிறோம். அப்போ இதோட பெருக்கல் பலன் எழுதணும். அப்போ 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு, இது 12 நம்ம எப்படி எழுதலாம், 4 பெருக்கல் 3. அதுக்கப்புறம் எம் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்கன்னா எம் 2 முறை போடணும். எம் பெருக்கல் எம் பெருக்கல் என் ஸ்கொயரும் என் 2 முறை சொல்லியிருக்கனால இது என் பெருக்கல் என் பெருக்கல் பி 1 முறைனா அது அப்படியே நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 12 இன்னொரு மெத்தடாக எழுதலாம். இந்த 4 2 பெருக்கல் 2ஆக எழுதலாம். அப்போ 2 4 ஆகிடும். மறுபடியும் பெருக்கல் இந்த 3னா 12ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எம் 2 முறை பெருக்கல் எம் பெருக்கல் எம் பெருக்கல் என் 2 முறை என் பெருக்கல் என் பெருக்கல் பி லாஸ்ட்டாக கடைசியாக 1 முறை. அப்போ இதுக்கு 2 முறையில் நம்ம இந்த மாதிரி பெருக்கல் பலனை எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.